ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாம் நேற்றுக்கு சொன்ன மாதிரியே அதே மெஷர்மெண்ட் தான். 3 இது இருந்தால் 1 வெல்லம் போட்டுக்கணும். கொஞ்சமாக தேங்காய் இங்கே பல்லாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த நெய்யில் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துணும்னா, அப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இங்கே 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக நெய் விட்டுருக்கேன். இந்த தேங்காய் அதில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் சிவப்பாக ஆற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போ எடுத்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகு வைக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெள்ளத்தை இதில் போட்டு முதல்ல வெல்லம் கரைஞ்ச உடனேயும் வடிகட்டி வச்சிடலாம். இதை இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டிட்டு இதில் ஊற்றலாம். இப்போ பாகு பண்ணிக்கலாம். இந்த பொரியை முதல்ல நல்லா இது பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிக்கணும். நெல்லெல்லாம் இருக்கான்னு பார்த்து பொறுக்கிக்கணும். அப்புறம் சலிச்சு வச்சுன்றணும். ஒரு தாம்பாளத்தில் நம்ம அப்படி நெய்யை கொஞ்சமாக அப்படி நெய்யை தொட்டுட்டு இப்படி தேய்ச்சி வச்சுன்றணும். இந்த பொரி ஒட்டாமல் வரும். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, தேங்காய் ஃப்ரை பண்ணிடுது, அதையும் கலந்து விடலாம். பக்கத்தில் ஒரு பிளேட்டில் ஜலம் வச்சுக்கோங்க. இந்த பாகு வந்து கெட்டி ஆன உடனேயுமே போட்டு போட்டு பார்க்கணும். உருட்டுற பதம் வந்துட்டான்னு பார்க்கணும். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த பாகு கொஞ்சம் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்த உடனே உருட்டை வருது. இப்படி போட்டாலும் நங்குன்னு சத்தம் வருது பாருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுற்றி சுற்றி விட்டுட்டே வரோம். ஒரு கரண்டி காம்பால் நல்லா கலரி விடும். இது ரொம்ப சௌரியம், இது சௌரியமான மெத்தட். இது இப்படி கலரி பாருங்க. கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிட்டு இதை பிடிச்ச ஈஸியாக முதல்லையே ரொம்ப டைட்டாக பிடிக்கணும்ல, கொஞ்சம் சுமாராக பிடிச்சி ஒரு தாம்பாளத்தில் அப்படி போட்டுகிட்டே போயிடுங்க. அப்புறமா அதை நல்லா பிடிச்சிடலாம். நல்லா வரும். பாகு மாத்திரம் கரெக்டாக வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொரி உருண்டை வடிக்கிறது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. அந்த பாகு வரத்தை தான் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துன்னு பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலைன்னு ஒன்றும் கிடையாது பாருங்கள். ஸோ பொரி உருண்டை இஸ் ரெடி. நீங்கள் எல்லாமும் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாய். ஹாப்பி கார்த்திகை.